கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் ஜுமாவுடைய தினத்தில் அவனால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் பள்ளியிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக என்று சொல்லி என்னுடைய ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களையும் ஏற்று நடப்பதற்கு முன் அல்லாஹுவால் எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை முழு அளவிலே நம்பி அதில் கூடுதல் குறைவு ஏற்படுத்தி விடாமல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி மறைவான விஷயங்களை நம்புமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ, வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் செயல்படுவதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு இலக்கணமாக இருக்கும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நம்பிக்கையே என்று சொன்னால் இப்படித்தான் நம்ப வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு மாற்றமாக ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படியெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை தப்பும் தவறுமாக நம்பி செயல்படுவாரேயானால் மறுமையில் அது பற்றி அல்லாஹுவால் விசாரிக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தார்களா, அது இஸ்லாமிய மார்க்கமா, அல்லது உங்களுடைய தலைவர்கள் பெரியார்கள் சொன்னதுதான் இஸ்லாமிய மார்க்கமா என்ற அடிப்படையில் அல்லாஹ் கேட்டால் நம்முடைய பதில் எதுவாக இருக்கும் என்பதை நம்முடைய கவனத்தில் கொண்டு நம்முடைய மனதிலே அந்த கேள்விக்கான விடையை நிலைநிறுத்தி கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்பிக்கை என்ற அந்த சொல்லுக்கு இலக்கணம் என்ன, எதை நம்ப வேண்டும், நம்பினால் எந்த அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறதே இறைவேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆனானது பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த பயபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானவற்றை நம்புவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தொழுவார்கள், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்று சொல்வதோடு மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள், பயபக்தியாளர்கள், அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற அந்த கருத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வதை பற்றி இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த நம்பிக்கையானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எதையெல்லாம் மறைவான விஷயங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லித்தரப்பட்டதோ அதில் ஒரு விஷயத்தை கூட நான் நம்ப மறுப்பேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவார். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான செய்திகளை, மறைவான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி தந்தார்கள். எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் மறைவான விஷயங்களை பார்த்துவிட முடியாது. உலகத்திலேயே எத்தனையோ மறைவான விஷயங்கள் இருக்கிறது. வானங்களிலும் பூமியிலும் ஏராளமானவற்றை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதில் ஏராளமான விஷயங்கள், மறைவான விஷயங்கள் இருக்கிறது. அதை எல்லோராலும் பார்க்க முடியுமா? எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவானா? அதை பார்த்துதான் நீங்கள் நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுக்கு அது வழிகாட்டு அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் யாருக்கும் அப்படி திறக்கப்படவில்லை. சில நபிமார்களை தவிர முற்காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களுக்கு சில மறைவான விஷயங்களுக்கு கண்ணால் அல்லாஹ் காண்பித்து தந்திருக்கிறான். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பல மறைவான விஷயங்களை பார்த்தார்கள். எல்லோராலும் பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பை, கிடைக்காத அந்த வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான்.
அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் பார்த்து மக்களுக்கு சொன்னார்கள், இதெல்லாம் மறைவான விஷயங்கள், இதெல்லாம் என் கண்களுக்கு தென்பட்டன, கனவிலே பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, யாரெல்லாம் சொன்னதை நம்புகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை இஸ்லாமிய மார்க்கம் உலக மக்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது, தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று திரும்பி உலகத்திற்கு வந்து நான் மிஹராஜ் பயணத்தை மேற்கொண்டேன் என்று மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் அதை நம்பி மறுத்துவிட்டார்கள். ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலர்கள் முர்தத்தாக மாறி மதம் மாறி கூட போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு நம்புகின்ற விஷயமா இது என்று அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சில நபித்தோழர்கள் கூட அதாவது முர்தத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களில் காண முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்வு தான் மிஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அது இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி நம்பப்படுகிறது, அந்த நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில் மக்கள் நம்புகிறார்களா, அல்லது அதை தாண்டி கூடுதலாக சொல்லித்தராத விஷயங்களெல்லாம் நம்புகிறார்களா, அல்லது நம்பவே மாட்டேன் என்று மறுக்கிறார்களா என்று பார்க்கிற போது 3 சாராரும் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதை நம்ப மாட்டேன், அது ரூஹானியத்தான அடிப்படையில் தான் மிஹராஜ் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்தது, அதாவது ரூஹானியத் என்று சொன்னால் உயிர் மட்டுமே, அல்லாஹ் எடுத்து காட்டினான், கனவிலே ரசூல்லா பார்த்தார்கள் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சாரார். இன்னொரு சாரார்கள் உடலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் மூலமாகத்தான் பார்த்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று இன்னொரு சாரார். 3வது சாரார்கள் இதில் எதுவுமே நடக்கவில்லை, அப்படி ஒரு சம்பவமே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் காபிர்கள். இப்படி 3 சாரார்களிலே நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உயிரோடு உடலோடு அழைத்து செல்லப்பட்டார்கள். உடல் மட்டுமல்ல, உயிரோடு அழைத்து செல்லப்பட்டார்கள், உடலோடு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம். இதற்கான ஆதாரம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. ரூஹானியத்தின் அடிப்படையில் கொண்டு செல்லப்பட்டார்கள் சொல்லி வேறொரு சாரார்கள். இது நமக்கு என்ன இன்றைக்கு தேவை என்று சொன்னால், இன்றைக்கு மிஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக பெரும்பாலான ஜமாத் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எதை நம்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களோ அதை தாண்டி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எதை அந்த நாளிலே இபாதத் இல்லை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செய்து காட்டவில்லையோ அந்த நாளில் இபாதத் இருக்கிறது, வணக்க வழிபாடு இருக்கிறது என்று நம்பி மக்களை நம்ப செய்கிறார்கள். இபாதத்துடைய வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். இபாதத் என்று சொன்னால் பிதஅத் நூதன அனுஷ்டானங்களுடைய வாசல்களையும் பெரும்பாலான ஜமாத் என்று சொல்லக்கூடிய அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இவர்கள் செய்வது சரியானதா, நாம் நம்புகிற நம்பிக்கை சரியான நம்பிக்கை தானா, எது இஸ்லாமிய அடிப்படையில் சரியான நம்பிக்கையாக இருக்கும் என்பதை பற்றியுள்ள ஒரு கருத்தோட்டம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தாய்மார்களை கூட நம்ம சொல்லலாம். தாய்மார்கள் நேற்றைய தினம் நோன்பு வைத்திருக்கிறார்கள், அதற்கு முந்தைய தினம் பகலில் அந்த மாலை பொழுதிலே ரஜப் 27 அன்றைய மாலை பொழுதிலே யாசின் ஓதியிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள், திக்ரில் ஈடுபட்டிருக்கிறார்கள், தஸ்பீஹாத் நஃபில் தொழுதிருக்கிறார்கள். அடுத்த நாள் நேற்றைய தினம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லி தந்தார் செய்தார்களா, ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லி தந்தார்களா என்பதை இந்த மக்களுக்கு அது பற்றியுள்ள விழிப்புணர்வே இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, அந்த நாளில் இந்த இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று பள்ளிவாசலில் அறிவிக்கப்படுகிறது. அறிவிப்பது அவர்களுடைய வாதம் சரிதானா என்பதை பற்றி உங்களுக்கு ஷாபானுடைய நிகழ்வு இருக்கிறது, அதாவது மேராஜுடைய நிகழ்வு, இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி சுருக்கமான முறையில் உங்களுக்கு எடுத்து சொல்லி எது சரியான நம்பிக்கை, எந்த விஷயங்கள்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் தப்புந்தரமாக மக்களுக்கு பூத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உரையில் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். அன்பிற்கினியவர்களே, திருமறை குர்ஆனிலே இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இஸ்ரா என்று சொன்னால் என்ன,
ஒரு இரவிலே மக்காவிலிருந்து பைத்துல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு ஒரு இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சென்றான். யாரை அழைத்து சென்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஒரு இரவிலே அழைத்து சென்றதை திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 1வது வசனத்திலே இந்த செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மக்கா புனித ஹரம் ஷரீஃப் இருக்கிறது, அந்த இடத்திலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக ஆக்கிய பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் வரை தன்னுடைய அடியாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக ஒரு இரவில் அழைத்து சென்றவன் தூயவன் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரே இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் இந்த நபி பார்க்கட்டும், பார்த்து மக்களுக்கு சொல்லட்டும் என்பதற்காக ஒரு இரவிலே அழைத்து சென்றான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். இந்த விஷயத்தில் யாருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. இஸ்ரா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சென்றார்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் என்பதே கிடையாது. ஏன்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டான். ஒரு இரவிலே பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள பைத்துல் முகத்தஸிலிருந்து, அதாவது பலஸ்தீனத்திற்கு மக்காவிலிருந்து சென்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் கூட அந்த மக்கள் கேட்கிற போது, நீங்க மக்காவிலிருந்து மதீனா, அதாவது பலஸ்தீனத்திற்கு சென்றேன் என்று சொல்கிறீர்களே, பைத்துல் அக்ஸா என்று சொல்ல பள்ளிவாசலுக்கு சென்றேன் என்று சொல்கிறீர்களே, அதில் எந்த அளவுக்கு உண்மை என்று மக்கா காஃபிர்கள் துருவுகிற போது, அது பற்றி விசாரிக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்லி தந்தார்கள். நான் இந்த மாதிரியான நிலையில் இருந்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள், திரும்ப கொண்டு விட்டார்கள் என்கிற அனைத்து செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? சொல்லி அனைத்து விஷயங்களையும் சொன்ன பிறகு மக்கள் மறுத்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே, அபூபக்கர் சித்திக் போன்ற நபி தோழர்கள், பிரசித்தி பெற்ற சில நபி தோழர்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மைதான் என்று நம்புகிறார்கள். பல பேர் எந்த மாதிரி ஆகிவிடுகிறார்கள் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது மதம் மாறி விடுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க என்று சொன்னால், நான் மக்காவிலே இருக்கிற போது அந்த சம்பவத்தை எல்லாம், நிகழ்வை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிற போது அதை நினைவு கூறுகிறார்கள். நான் மக்காவில் இருக்கிற போது எனது வீடு முகடு திறக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை அழைத்து சென்றார்கள். எங்க? பைத்துல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவிற்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று என்னுடைய நெஞ்சை பிளந்து, அந்த பிளந்த அந்த நெஞ்சில அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை ஜம்சம் நீரால் கழுவி, பிறகு அந்த இதயத்திலே உள்ளத்திலே நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையையும் நிரப்பினார்கள். நிரப்பி என்னை அழைத்து சென்றார்கள். புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே மக்காவிலிருந்து பைத்துல் அக்ஸா வரைக்கும் அந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் என்னை கைபிடித்து அழைத்து சென்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிறகு அங்கே சென்று பல நபிமார்களுக்கு, பல பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்தார்கள், தொழ வைத்தேன் என்று இந்த விஷயங்களை சொல்கிறார்கள். சொல்லும் போது கூட இன்னொரு விஷயத்தையும், யூதர்கள் இருக்கிறார்களே, கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நம்பிக்கை வலுப்பெறுகிற வகையில் அவர்களுக்கும் ஒரு செய்தி சொன்னார்கள். நான் சென்று கொண்டிருக்கிற அந்த வழியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, செம்மண் நிறைந்த ஒரு இடத்தில் அவருடைய கபரிலே அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது மனிதனுடைய அறிவுக்கே புலப்படாது. அறிவு எப்படி யோசித்து பார்த்தாலும் இது எப்படி சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு வரும். ஏன்? கபருடைய வாழ்க்கைக்கு போனவர்களை நம்ம உலகத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்பதை இங்கு சிந்திக்கிற போது, அல்லாஹ் எப்படி வானத்திலே அழைத்து சென்று பல விஷயங்களை காட்டி தந்தானோ, அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்களுக்கு பிரத்யோகமாக காட்டி தந்தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் தெளிவாக நமக்கு விளக்குகிறார்கள். இப்ப இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் அக்ஸா வரைக்கும் சென்று இமாமத் செய்து அது வரைக்கும் உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தொடர்றாங்க. என்ன தொடர்றாங்க? இதுவரைக்கும் நடந்தது இஸ்ரா. மக்காவிலிருந்து அதாவது பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்றதுக்கு பேர் என்ன? இஸ்ரா.